ஹாய் வியூவர்ஸ், நாம தினந்தோறும் வீட்டு தேவைக்காக காய்கறிகள் வாங்குறோம், பழங்கள் வாங்குறோம். அங்க வந்து நாம ஒரு ஏமாறுறோம். சரிங்களா? மோசடி நடக்குது. அந்த மோசடி பத்தி தான் இந்த வீடியோல நான் விவரிக்கிறேன். அது எங்க எப்படி நடக்குதுன்னா, அதாவது கிராமப்புறங்களாகட்டும், நகர்ப்புறங்களாகட்டும், ஆட்டோல வந்து பார்த்தீங்கன்னா, விலை குறைவா ஆப்பிள், ஆரஞ்சு, காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி, பூண்டு, வெங்காயம் இது போன்ற பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரேட்ட விட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோல பயணிக்கக்கூடிய நபர்கள் வந்து குறைவா குடுத்துட்டு இருப்பாங்க. நெறைய பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கே வருவாங்க. சரிங்களா? அவங்க எப்படி இது குறைவா குடுக்குறாங்க? எப்படி இது பாசிபிலிட்டி நடக்குது? அப்படின்னு சொல்லி நான் தெளிவா சொல்றேன். ஒரு சின்ன ஒரு ஸ்கேம் பண்றாங்க. ரைட்டுங்களா? அதாவது ஒரு மார்க்கெட்ல ஒரு பூண்டு ஒரு ரூ. 230 ரூ. 300 விக்குதுன்னா, அ அந்த ஆட்டோவுல விக்கிறவங்க ஒரு ரூ. 190 ரூ. 150 விப்பாங்க. அதனால எல்லா மக்களும் போட்டி போட்டுட்டு போய் அந்த ஆட்டோக்காரன்கிட்ட வாங்குவாங்க. சரிங்களா? அது அது விற்பனை. நான் நான் தவறா சொல்லல. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழங்களாகட்டும், இந்த பூண்டுகளாகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தரம் குறைவா இருக்கும். அதுக்கு உண்டான ரேட் இருக்கும். சரிங்களா? இன்னொன்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோசடி. அதாவது எடை இருக்கு பார்த்தீங்களா? வெயிட்டு. அந்த வெயிட்ல 1 கிலோன்னு போட்டு தருவாங்க. உங்க கண்ணு முன்னாடியே 1 கிலோ ஸ்கேல்ல காமிக்கும். பட் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா, மாடிஃபைடு பண்ணியிருப்பாங்க. 1 கிலோ வராது. நீங்க வேற மிஷின்ல வச்சு பார்த்தீங்கனாலும் தெரியும். அதாவது பெரும்பாலான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தவறு செய்றாங்க. சரிங்களா? ஒரு சில நபர்கள் வந்து இந்த ஆட்டோல விற்பனை பண்றாங்கல்ல, ஒரு சில நபர்கள் வந்து வெயிட் கரெக்ட்டா இருக்கும். பொருளும் தரமா இருக்கும். என்னைக்குமே நமக்கு பொறுத்தவரைக்கும், ஒரு பொருள் தரமான பொருளா இருந்தா, அது ரூ. 10 கூட தான் இருக்கும். எடையும், தரமும் நிகரா இருந்துச்சுன்னா, விலை அதிகமா தான் இருக்கும். சரிங்களா? அதே அந்த தரமும், எடையும் குறைவா இருந்தா ரேட்டு கம்மி. ஆனா, நிறையான மக்கள் அத நம்பி போய் ஏமாந்துர்றாங்க. ஸ்கேம்லாம் மாட்டிக்கிறாங்க. சரிங்களா? நான் வந்து அவங்கள தவறா சொல்லல. அதாவது இந்த ஆட்டோல விற்பனை பண்றாங்கல்ல, அவங்ககிட்ட வியாபாரம் பண்ண வேணான்னு சொல்லல. சரிங்களா? நீங்க வந்து வாங்கும்போது எடை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அது 1 கிலோ இருக்கா, 1/2 கிலோ இருக்குதான்னு. ஏன்னா, நான் சமீபத்தில பார்த்தேன் ஒரு இடத்துல. பூண்டு 1 கிலோ வந்து ரூ. 180 ரூ. 190 போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனா, அது பார்க்கும்போதே தெரியும் 1 கிலோ வெயிட் வராது. என்ன ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். இந்த மாரி ஸ்கேம்லாம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து போட்டி போட்டுட்டு அல்றாங்க ரேட்டு கம்மியா இருக்கு அப்படின்னு. சரிங்களா? அதனால தயவு செய்து உங்களோட பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, சேமிச்சுக்கங்க. அவங்ககிட்ட வியாபாரம் பண்ண வேணாம்னு சொல்லல. கட்டாயமா பண்ணுங்க. தரமா இருக்குதான்னு பாருங்க. சரிங்களா? இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிள், ஆரஞ்சுலாம் விப்பாங்க பார்த்தீங்களா? மாதுளம்பழம் வண்டியில, ஆட்டோல. அங்க வந்து நீங்க போய் கேட்டீங்கன்னா, ரேட்டு கம்மியா இருக்கும். ஒரு ரூ. 40, ரூ. 50 இருக்கும். சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பழத்த நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்களை வந்து பொறுக்க விட மாட்டாங்க. அவங்களா எடுத்து போடுவாங்க. ஒரு ஆப்பிள் ஆகட்டும், மாதுளை ஆகட்டும், அதில வந்து பார்த்தீங்கன்னா, அடிபட்ட பழங்கள் இருக்கும். சரிங்களா? அது கெட்டு போயிருக்கும் உள்ள தெரியாது. டக்குன்னு ஒரு 4, 5 காய் நல்ல காய் போட்டு 2, 3 காய் கொஞ்சம் அழுவுன காய் போட்டுருவாங்க. போட்டு கட்டி வெயிட் போட்டு குடுத்துருவாங்க. உங்களுக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நாம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சரியா தெரியும். ஏன்னா, நான் வந்து பர்சனலாவே நான் அனுபவப்பட்டுருக்கேன். ஏன்னா, நான் வந்து கொஞ்சம் உஷாரா தான் இருப்பேன். எந்த ஒரு பழங்கள் வாங்க போனாலுமே அவங்க எடுத்து போடுவாங்க. குடுங்கன்னு சொல்லி கவர் ஓப்பன் பண்ணி, அதில ஒரு பார்ப்பேன். 3 காய் பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, 3 பழங்கள் வந்து கெட்டு போயிருக்கும். காய் அடிபட்டுருக்கும். அத ரிஜெக்ட் பண்ணிருவேன். அவங்க வந்து ஏங்க இதில தாங்க எங்களுக்கு ப்ராஃபிட்டே இருக்கு. எல்லாம் கலந்து தாங்க எடுக்கணும்பாங்க. நான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி விலை ரூ. 10 சேர்த்து குடுத்துட்டு வந்துருவேன். சரிங்களா? இது போன்ற சம்பவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆகையால மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவ பதிவு செய்றேன். இது வந்து எந்த ஒரு காரணத்தையும் நான் வந்து சொல்றதுன்னா, யாரோ வியாபாரத்தையும் கெடுக்கிறதுக்காக நான் சொல்லல. ஃபேக்ட்ட உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி நான் சொல்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய், பாய்.